ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த நம்ம பார்க்கக்கூடியது குழந்தை மருத்துவம். இதில் மஸ்ட் படிக்கக்கூடிய ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையும் நம்ம இதில் ஒன் பை ஒன்னாக வித் பேஜ் நம்பரோட பார்க்கலாம். இது ஒரு ரெக்வஸ்டடான வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய ப்ரிப்ரேஷன் பீரியாட்ரிக்கில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் பேஜ் நம்பர் 47. இப்போ நம்ம வச்சிருக்கிறது ஒரிஜினல் புக். சில காலேஜில் வந்து ஜெராக்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இதை பார்த்துக்கோங்க. இதுக்கான மெடிசன் என்ன அப்படின்னா அதிமதுர எண்ணெய். இதுதான் வந்து கண்டிப்பாக இதோட ப்ரிப்ரேஷனும் நீங்கள் படிக்கணும். அதை ஃபுல்லாகவே நேமு, அந்த எந்த டிசீஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ குவான்டிட்டியாக கொடுக்குறாங்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன். செகண்ட் மெடிசன் வந்து பேஜ் நம்பர் 100ல் இருக்குது. இது வந்து மாந்தம் இருக்கு இல்லையா, அதில் கொடுக்கக்கூடிய பொது மருந்து. ஒரு 5 மெடிசன்ஸ் இருக்கும். இது 5 மார்க்காகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த 5 மெடிசன் தான் வந்து மாந்தம்க்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ். பேஜ் நம்பர் 113. இதில் அகத்தியர் குழம்பு, இது 5 மார்க்கும் கூட. பை த சேம் டைம் இதோட ப்ரிப்ரேஷன் பாருங்கள், ஒரு 7 இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. அதுக்கு என்னென்ன குவான்டிட்டி கொடுப்பாங்க, எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரிப்ரேஷன் பேஜ் நம்பர் 141. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான மாந்தம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே மெடிசன் இஞ்சி எண்ணெய். இதுக்கான ப்ரிப்ரேஷனை பாருங்கள், இன்க்ரீடியன்ஸ் கம்மி, அது எப்படி பண்ணுங்கிற ப்ரிப்ரேஷனை படிச்சு. பேஜ் நம்பர் 187. இதில் வந்து மாந்தம் இருக்குது, கட்டு மாந்தம் இருக்குது, அப்புறம் வந்து கழிமாந்தம் இருக்குது, வளிமாந்தம். மொத்தம் 4 மாந்தத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு மாத்திரை தான். இதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமான மெடிசன் ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டிப்பாக படிக்க வேண்டியதை பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்குறது வந்து பேஜ் நம்பர் 309. இதில் இருக்கக்கூடிய மெடிசன் பார்த்திங்க அப்படின்னா சிறுகீரையில் இருக்கக்கூடிய வேர்க்குடிநீர். இது பாருங்கள், சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் தெரியல. இந்த ப்ரிப்பரேஷனை படிச்சுக்கோங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா செம்முள்ளி எண்ணெய். இது பேஜ் நம்பர் 314ல் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் பேஜ் நம்பர் 317ல் இருக்கக்கூடிய உள்ளி எண்ணெய். பேஜ் நம்பர் 320ல் இருக்கக்கூடிய நாயுருவி எண்ணெய், மந்தார கணம் இருக்கு இல்லையா, அதுக்கான ப்ரிப்ரேஷன் இங்கே இருக்குது. பேஜ் நம்பர் 322. இதில் மணத்தக்காளி நெய்யோட ப்ரிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. 2 இன்க்ரீடியன்ஸ் தான். பேஜ் நம்பர் 340. இதில் கோரக்கர் மாத்திரை ப்ரிப்ரேஷன் இருக்குது. பேஜ் நம்பர் 350. இதில் கொடுத்துருக்கு வந்து 18 கணம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரே மெடிசன் என்ன அப்படின்னா மாதுளை நெய். இதில் 6 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு மெடிசன் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து வச்சுக்கணும். 496 பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய பொது மருந்து. நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா பீரியாட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் லெசன்லையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பொது மருந்து கண்டிப்பாக படிக்கணும். எல்லா டிசீஸ்க்கும் ஒரு பொது மருந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷனை படித்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இது அரௌண்ட் உங்களுக்கு 24 இன்க்ரீடியன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இதோட நேமாவது பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி மெடிசன் பண்ணுறாங்கிற ப்ரிப்பரேஷனாவது ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா எழுதிக்கலாம். பேஜ் நம்பர் 500. இதில் கரப்பான் யாவிற்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லா வகை கரப்பானுக்கும் அந்த புங்கம் பூ இருக்கு இல்லையா, அதில் செய்யக்கூடிய எண்ணெய் ப்ரிப்பரேஷன். 507. இதில் 96 கரப்பானுக்கும் கரிசாலை எண்ணெய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ரிப்பரேஷன். பேஜ் நம்பர் 509 விழுங்கு மாத்திரை. பேஜ் நம்பர் 557 நாமுள்ளுக்கான கற்றாழை சாறு. 763ல் மாலைக்கண்ணுக்கு ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்க, புளித்த கண்ணுக்குன்னு ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்க. இந்த புளித்த கண்ணுக்கான மெடிசன் ப்ரிப்பரேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. 764 இதில் இருக்கக்கூடிய செங்கழுநீர் எண்ணெய். அடுத்த பேஜ் அதில் இருக்கக்கூடிய 2 மெடிசனும், அதாவது எருக்கு எண்ணெயும் சதுரக்கள்ளி சாரும். நம்பர் 771 இதில் முருங்கை குடிநீர் எண்ணெய். இந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிப்பரேஷன். 558 இதில் பழம்பாசி சுரசம். இது ரொம்ப முக்கியமான கொஷின், 5 மார்க்கும் கூட. பேஜ் நம்பர் 571 இதில் கோரோசனை மாத்திரை. இதுவும் ஒரு முக்கியமான கொஷின், இதுவும் ஒரு 5 மார்க்கு. பேஜ் நம்பர் 575 இதில் பார்த்தீங்கன்னா 64 சுரங்களுக்கான குடிநீர். பேஜ் நம்பர் 604 இதில் கற்பூர மாத்திரை. 605ல் பார்த்தீங்க அப்படின்னா சுரத்துக்கும் கணத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெய். 643 இதில் இருக்கக்கூடிய கோரோசனை மாத்திரை. அங்கே ஒரு கோரோசனை பார்த்தோம், இது ஒன்று. பேஜ் நம்பர் 671 நெல்லி குடிநீர். பேஜ் நம்பர் 672 இதில் இருக்கக்கூடிய கற்கம். பேஜ் நம்பர் 674 இதில் சாதிக்காய் எண்ணெய். பேஜ் நம்பர் 678 இதில் இருக்கக்கூடிய ஏலாதி கற்கம். இது ரொம்ப முக்கியமான கொஷின், அதனால் இதை படித்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 679 இதில் இருக்கக்கூடிய கட்டுவாதி மாத்திரை. பேஜ் நம்பர் 680 வஜ்ரகண்டி லேகியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கும் கூட. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்கும். பேஜ் நம்பர் 698 இதில் இருக்கக்கூடிய இந்த குதிரை குழம்பு. பேஜ் நம்பர் 699 சாதிக்காய் மாத்திரை.
பேஜ் 700 தும்பை சுரசம். இதுக்கான ஃபார்முலா இது. ஒன்றும் இல்லை, 2 தூள் ஆரம்பிக்கிற இலைகள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அதனால தான் ஜிஜி பேஸ்ட்டுங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கேஸ்டர் லீஃப், அதாவது சீட்ராமணக்கு இலைக்கு கேஸ்டர் லீஃபுக்கு சின்னதாக போட்டிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஃபார்முலா போடலாம். இன்கேஸ் ஃபார்முலா போட முடியாத ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான புக்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். பேஜ் நம்பர் 701. இது கொஞ்சம் பெரிய இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த தைலம், இதில் ஒரு 33 வேர், அதுக்கப்புறம் ஒரு 10 சாறு, 8 உயிர்கள், 4 நீர், 22 கடை சரக்குகள், இது எல்லாம் சேர்ந்துருக்கு. இதை படிக்க முடிஞ்சவங்க படிச்சுக்கோங்க. இல்லை படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அதை ஞாபகம் வச்சுட்டு மெடிசன் பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஜ் நம்பர் 758. இதில் இருக்கக்கூடிய இந்த வெங்காரப்படி, இந்த பொடி ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்த பேஜில் இருக்கக்கூடிய இந்த மயில் இறகு பொடி, இதோடு அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. 772. இதில் இருக்கக்கூடிய இந்த விதை குடிநீர், இதுக்கான சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இதோடு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பீரியட் ட்ரேக்கர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நீங்கள் படிக்கக்கூடிய கொஷின்ஸும், அதுக்கு அடுத்ததாக எவ்வளோ மெடிசன்ஸ் நீங்கள் படிக்கணும், அப்புறம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதணும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு அகாடமி பற்றியோ இல்லை புக்ஸ் பற்றியோ எந்த குவரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.